Hi friends, this is Bhuvan. Pixel Expressல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் டீத் ஒயிட்டனிங். ஓகே, ஸோ டீத் ஒயிட்டனிங் அதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா சிலருக்கு வந்து எல்லோ டீத், அதாவது மஞ்சள் பல்லு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோட்டோஸில் வரும்போது ஒயிட் டீத்தை மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு இமேஜ் சர்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஒயிட் டீத், சாரி எல்லோ டீத் கொடுத்துங்க. ஓகே, இப்போ இமேஜஸ் கிளிக் பண்ணிங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ காப்பி பண்ணிக்கிறோம், பிக்சலில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஃபோட்டோ ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த டீத் ஒயிட்னிங் பண்ண போகிறோம். டீத் ஒயிட்னிங்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் சைஸ் இருக்கும், அண்ட் தென் அமௌண்ட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் இன் சென்ஸ் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகணும், அதாவது இப்போ உங்களுக்கு வந்து எல்லோ, அதாவது மஞ்சள் கலர் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி, அதாவது கம்மியான லெவலில் வச்சுட்டாவே போதுமானது. இன்கேஸ் எல்லோ இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் அதிகமாக வைக்கணும். இப்போ ஜஸ்ட் பாருங்கள், இந்த சைடில் இது எல்லோ வந்து கம்மியாக இருக்குது, இந்த சைடில் எல்லோ அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை பொறுத்து நம்ம மாற்றி வைக்கணும். ஓகே, ஸோ ப்ரஷஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அமௌண்ட்டும் இப்போ லைட்டாக கம்மியாக வச்சிடலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டீத், இந்த எல்லோ டீத் மேலே லைட்டாக வச்சு நீங்கள் அப்ளை பண்ண உங்களுக்கு எல்லோ கலர் மறைய ஆரம்பிக்கும். பட் நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணணும், ஏன்னா நீங்கள் அந்த எஃபெக்ட் வந்து உதட்டு மேலேயோ இல்லை மற்ற இடத்துலையோ நீங்கள் பண்ணிங்கன்னா மற்ற இடம் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா கலரை வந்து டிட்டர்மின் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒயிட்னஸ் அதிகமாக ஆட் பண்ணி உங்களுக்கு அந்த எல்லோ டீத் மாறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஒயிட் கலரில் மாறுறது தெரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லோயிஷ் வந்து அதிகமாக இருக்குது, எல்லோயிஷ் டீத் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒயிட் டீத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபோட்டோ பாருங்கள், நம்மளோட ஆக்சுவலான ஃபோட்டோ இதுதான். ஸோ இது நம்மளோட ஆக்சுவலான ஃபோட்டோ. இந்த சைடு இருக்கிறது நம்ம மாற்றினது. ஓகேங்களா, ஸோ இந்த எல்லோயிஷ் டீத் வந்து ஃபுல்லாகவே எடுத்தாச்சு, உங்களுக்கு ஒயிட் டீத்தாக மாற்றியாச்சு. ஓகேங்களா, ஓகே, நம்ம அடுத்து நெக்ஸ்ட் இருக்க எஃபெக்ட்ஸ் என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கமிட் பண்ணிடுறோம். இது மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு மறுபடியும் இருந்தால் பண்ணணும். ஓகேங்களா, டீத் ஒயிட்னிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆட்டோ லெவல்ஸ். ஸோ இது வந்து சில இமேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு அதே ஆட்டோ லெவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி தரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட். ஓகே,
ஸோ நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஈஸியாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதோ நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ண முடியும். இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இது எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேர் தேவையே இல்லை. ஓகே, வேணுங்கிற எஃபெக்ட் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் செட் அன்டூ பண்ண முடியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூஆர் சேச்சுரேஷன். இது எதுக்குன்னா உங்களுக்கு கலர்ஸ் ஈஸியாக இதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். இது யூஸ் பண்ணி நீங்கள் ஃபன் ஃபோட்டோஸ் கூட கிரியேட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன். அதாவது அந்த கலர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரைட்டாக வேணும் அப்படிங்கிறது இது யூஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். லைட் வேரியேஷன் வேணுமா இல்லை ஹெவி வேரியேஷன் வேணுமான்னு சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை டார்க் பண்ணுறது. பட் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்கேரியாக பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஸோ எஃபெக்ட்ஸ் வேணாம் அப்படின்னா நம்ம கேன்சல் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்பன். இது பார்த்தீங்கன்னா சில இமேஜ் உங்களுக்கு பிளர்ராக இருக்கும், அந்த இமேஜஸ் நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த இமேஜ் பார்க்க கிறிஸ்பியாக இருக்கும், கிறிஸ்டல் கிளியரான எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, இது வேணான்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். பட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷார்ப்பான எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் எத்தனை நேரம் அப்ளை பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ப் ஆகும். ஆனால் ஓவராக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இது போயிடும், ஒரிஜினல் இமேஜுக்கு உண்டான இது போயிடும். ஓகே, ஸோ மறுபடியும் பிளர் பண்ணோன்னா மறுபடியும் திரும்ப பழைய இமேஜ் மாதிரி கொண்டு வரலாம். ஓகேங்களா, பட் இந்த ஆப்ஷன் வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ ஒன்ஸ் ஷார்பன் பண்ண இமேஜை மறுபடியும் பிளர் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு அதே மாதிரி எக்ஸாக்டாக பழைய இமேஜே கொடுக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு தரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீநாய்ஸ். ஓகே, இன்கேஸ் உங்கள் இமேஜில் நாய்ஸ் இருக்குது அப்படின்னா இது யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ சில இமேஜ்லாம் தேவையில்லாமல் உங்களுக்கு சின்னதாக தூசு மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பட் பார்த்தீங்கன்னா இது ஒன்லி மைன்யூட் சேஞ்ச், சின்ன சேஞ்ச் தான் உங்களுக்கு அக்கர் ஆகும். நீங்கள் மைன்யூட்டாக நோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். இது நீங்கள் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் யூஸ் பண்ணி நீங்களே கூட பண்ண முடியும். பட் இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக எஃபெக்ட் இருக்கு, ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் எஃபெக்ட். ஓகே, ரொம்ப ஹாரிபிளாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராசஸ். இது ஒரு விதமான எஃபெக்ட். ஓகே, ஜஸ்ட் ஒரு மூவியில் வர மாதிரி எஃபெக்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும். அதாவது இமேஜ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே இவங்க டிஃபால்ட்டாக தந்திருக்க ஆப்ஷன்ஸ். இது வந்து நீங்களே ஹியூஆர் சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாவோ இல்லை வேறு டெக்னிக் யூஸ் பண்ணியோ நீங்களே மாற்ற முடியும். ஓகே, ஸோ இதில் முக்கியமான டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஐ ரிமூவல், டீத் ஒயிட்னிங், பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டு, ஹியூஆர் சேச்சுரேஷன், அப்புறம் பிளர், ஷார்பன். ஓகே, இந்த ப்ராசஸ் மட்டும் தான் உங்களுக்கு முக்கியமான ப்ராசஸ். மற்றதெல்லாம் இவங்க கொடுத்துருக்க ஜஸ்ட் ஒரு ஃபன்காக கொடுத்துருக்க ப்ராசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நெக்ஸ்ட் ட்யூட்டோரியலில் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.